பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊரில் 2 பெண்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு பெண் கருப்பினத்தை சேர்ந்தவள். அவளுடைய பெயர் சாரா. இன்னொரு பெண் வெள்ளைக்கார இனத்தை சேர்ந்தவள். அவளின் பெயர் மீனா. இவர்கள் இருவரும் அண்டை வீட்டில் வசித்து வந்தனர். இந்த கருப்பின பெண் தனது வீட்டிற்கு முன்னால் குடி வந்ததை அந்த வெள்ளைக்கார பெண் விரும்பவில்லை. எனவே அந்த வெள்ளைக்கார பெண்ணாகிய மீனா அசுத்தங்களையும் குப்பைகளையும் சுற்றுச்சுவர் மேலாக கருப்பின பெண். ஆனால் சாரா என்ற அந்த பெண் இதை குறித்து சர்ச்சை செய்யவில்லை. பீனா என்ற அந்த வெள்ளைக்கார பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் புன்முறுவலோடு வாழ்த்துவாள், அன்பாக பேசுவாள். ஒரு நாள் பீனா சுகவீனமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். உடனே சாராள் எப்படியாவது மீனாவை போய் பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். பூங்கொத்தோடு முதலாக அவளை சந்தித்து சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்புங்கள் என்று வாழ்த்தினாள். பீனாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இத்தனை அழகிய மலர்கள் உங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று வினவினாள். சாரா, ஓ அதுவா, நீங்கள் உரத்திற்காக தூக்கி எறிந்த அசுத்தங்களை பயன்படுத்தி போட்ட என் சொந்த தோட்டத்தில் மலர்ந்தவை என்று நாணத்தோடு சொன்னாள். மீனாவோ வெட்கி தலை குனிந்தாள். என கருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? யாராவது உங்களுக்கு அசுத்தமான காரியங்களை செய்தால் அவர்களுக்கு அழகிய பதிலொன்றை கொடுங்கள். யாராவது உங்களுக்கு தீமையான காரியங்கள் செய்தால் அதை உங்கள் அன்பினால் நன்மையாக்கிக் கொள்ளுங்கள். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, தீமையால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று. எனவே நாமும் தீமைகளை நன்மையால் வென்று நம் வாழ்க்கையை சிறப்பாக்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.